Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா AutoCADல இருந்து எலிப்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோலயே நான் வந்து AutoCAD பத்தி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வீடியோ வந்து எலிப்ஸ் எங்கெந்தெல்லாம் எடுத்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். கமாண்ட் லைன்ல ELன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட் மெத்தட் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் மெத்தட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? நான் இப்ப இதுல கேன்சல் கொடுத்துட்றேன். நம்ம போய் இப்ப இங்க ஹோம் டேப்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இங்க போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் மெத்தட் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட் மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்க், அதுதான் நம்ம இங்க கமெண்ட் லைன்லயும் பார்த்தது. EL அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா எண்ட் பாயிண்ட் மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதாவது நம்ம டயாமீட்டர் கொடுக்கறது மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? இங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எண்ட் பாயிண்ட் நம்ம கொடுக்கணும். எண்ட் பாயிண்ட்னும் போது நான் இப்போ வந்து 1000 கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் அதர் ஆக்சிஸ் கேக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதர் ஆக்சிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்ப நம்ம இப்ப 1000ல பாதி 500 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது சர்க்கிளா கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? நான் இப்ப வந்து 600 அப்படின்னு கொடுக்குறேன். பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஒரு எலிப்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இந்த இதுல இருந்து இது வந்து 1000 எடுத்துக்கிச்சு. இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது பாத்தீங்க அப்படின்னா 600 எடுத்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம EL கொடுக்குறேன். இப்ப சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? அதாவது ரேடியஸ் மாதிரி நம்ம இதுல கொடுக்க போறோம். இப்ப நான் வந்து இங்க இதுல வந்து சென்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்க சீனு டைப் பண்ணலாம், இல்ல அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் எலிப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எலிப்ஸோட சென்டர் பாயிண்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து நான் ஒரு 250 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை டிஸ்டன்ஸ் டு அதர் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 400 கொடுக்குறேன். இந்த மாதிரி எலிப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம ஃபுல்லா கொடுத்து எண்ட் டு எண்ட் வந்து கொடுக்கறது. இது சென்டர் டு இந்த ஒரு டைரக்ஷன்ல வந்து கொடுத்துறது. நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல கொடுத்துக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா EL கொடுக்குறேன். நீங்க இதுல ரெண்டு மெத்தட்ல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப ஆர்க் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எண்ட் பாயிண்ட் மெத்தடும் எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா சென்டர் பாயிண்ட் மெத்தடும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் எண்ட் பாயிண்ட் மெத்தடே எடுத்துக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் இருக்கு. நம்ம ரொட்டேஷன் வந்து லாஸ்டா பார்ப்போம். இதை நான் கேன்சல் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துக்கிட்டேன். இதுல வந்து நம்ம ஆர்க்குன்னு கொடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? எலிப்ஸ் ஸ்பெசிஃபை ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட், இதுல வந்து நீங்க எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா சென்டர் பாயிண்ட் மெத்தடும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் எண்ட் பாயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றேன். இதுல நான் வந்து 750 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதர் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் கேக்குது. அதர் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு 250 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் கேக்குது. ஸ்பெசிஃபை ஸ்ட்ராட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 180. ஓகேங்களா? இது 0. இப்ப நான் 0 வந்து கொடுத்துக்கிறேன். இந்த சைடு நமக்கு ஆர்க் வேணும் அப்படின்னா நீங்க இங்க போய் இப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ஆர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். திரும்ப நெக்ஸ்ட் நான் இதே மெத்தடே திரும்ப யூஸ் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆர்க் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்ப சென்டர் பாயிண்ட் மெத்தட் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நான் 100 வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதர் டிஸ்டன்ஸ் கேக்குது. அதர் டிஸ்டன்ஸ்ல நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 கொடுத்துக்கிறேன்.
எனக்கு இப்படி இங்க ஆர்க் கிரியேட் பண்ணணும்ன்றதுனால நான் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? எலிப்ஸ் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐசோ சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஐசோமெட்ரிக் டிராஃப்டிங்னு இருக்கு பாத்தீங்களா, இதை ஆன் பண்ணா மட்டும் அந்த ஆப்ஷன் இதுல ஆட் ஆகும். ஓகேங்களா? நீங்க அது மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இஎல் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க, ஐசோ சர்க்கிள்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் இப்போ இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டேன். இதில் ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் ஐசோ சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்டர் ஆஃப் ஐசோ சர்க்கிள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஐசோ சர்க்கிள்னு இருக்கு, இல்ல டயாமீட்டர் நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரேடியஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ரேடியஸ் மெத்தடை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா டயாமீட்டர் வேணும் அப்படின்னா டயாமீட்டரை கொடுத்துட்டு டயாமீட்டர் வேல்யூவை நீங்க இதுல கொடுங்க. நான் 50 கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே இது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப திரும்ப நான் இஎல்னு கொடுக்குறேன். இதுல ஐசோ சர்க்கிள் கொடுத்துக்கிட்டேன். ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் எலிப்ஸ்ன்னு இருக்கு. இப்போ நான் வந்து இதில் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு நீங்கள் இப்போ எஃப்ஐ கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் எஃப்ஐ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நான் எஃப்ஐ கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இது மாதிரி நீங்கள் டைரக்ஷனை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? எஃப்ஐ கொடுத்து நீங்கள் டைரக்ஷன் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரேடியஸ் வேல்யூவை கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோப்ளேன் டாப்பு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? நம்ம இதை எங்கேயும் கொடுத்து நம்ம மாத்திக்கலாம். டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஐசோப்ளேன் லெஃப்ட், ஐசோப்ளேன் டாப், ஐசோப்ளேன் ரைட் அப்படின்னு எங்கேயும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப ரைட் பிளேன்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதோட ரேடியஸ் நீங்க கொடுங்க. நான் வந்து 250 கொடுத்துக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இது ஐசோ சர்க்கிள் வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இது பண்ணுங்க. இது வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த ஐசோமெட்ரிக் டிராஃப்டிங்னு இருக்கு பாத்தீங்களா, இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இஎல்னு கொடுக்குறேன். இதுல இப்ப நம்ம என் பாயிண்ட் பார்த்தாச்சு, சென்டர் பார்த்தாச்சு, ஆர்க் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் ரொட்டேஷன் கொடுத்துட்றேன். ரொட்டேஷன் கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப 0 டிகிரில இருக்கும்போது இப்படி இருக்கு. ஓகேங்களா? நான் மாற்றும் போது பாத்தீங்க அப்படின்னா எலிப்ஸே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்க. இது மாதிரி நம்ம ஆங்கிள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது வந்து ஆங்கிள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுக்கு ரொட்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 60 டிகிரியில் நான் ஒரு எலிப்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இப்படி வச்சுட்டு ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ளது அந்த ஆல்ன்றது தான், அதையும் வந்து அந்த செக் பாக்ஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போதான் நான் போடுற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.